ஹிஜ்ரி 9 30,000 படை வீரர்களோட தபுக் போருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபுக் மைதானத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. பல நாட்கள் பல மைல் தூரத்தை கடுமையான வெப்பத்துல பல நபி தோழர்கள் கடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெப்பம்னா இன்னொரு பக்கம் தண்ணீர் பற்றாக்குறை. பலருடைய ஒட்டகங்கள் சுருண்டு விழுக ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரா தன்னுடைய ஒட்டகத்தை தேற்றி தேற்றி நகர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய ஒட்டகம் முழு வயதான ஒட்டகமா இருக்கிறதால எழுந்திருக்க மறுக்குது. ஒரு வழியா மொத்த படையும் தபுக் மைதானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, அபூதர் பின்தங்கிட்டாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. உடனே நபி அவர்கள் சொல்றாங்க, நிச்சயமா அவர் நல்ல மாதிரி இருந்தார்னா அல்லாஹ் நம்ம இடத்தில் கொண்டு வந்து சேர்த்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. சிறிது நேரம் ஆனதுக்கு அப்புறம் தூரத்துல ஒரு உருவம் மட்டும் தெரியுது. அது யாரா இருக்கும்னு எதிர்நோக்கி பாக்குறாங்க. ஆமா, அது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் வர்றாங்க. கொஞ்சம் கூட தயங்காம தான் ஒட்டகத்து மேல இருந்த எல்லா சுமையுமே தான் தோள்ல போட்டுக்கிட்டு தன்னந்தனி ஆளாக நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அபூதருக்கு அருள் புரியட்டும். அவர் தனியாகவே நடந்து வந்தார், தனியாகவே மரணிப்பார், தனியாகவே மறுமையிலும் சிறப்பாக எழுப்பப்படுவார் அப்படிங்கிறாங்க. காலங்களும் உருண்டு ஓடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மரணிக்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மதீனாவை விட்டு ஒதுக்குப்புறமா ரபதா அப்படிங்கிற ஒரு இடத்துல ரொம்ப எளிமையா வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. ஒரு கட்டத்துல வயது முதிர்ந்த நிலையில அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடுமையா நோய்வாய்ப்படுறாங்க. பக்கத்திலேயே அவங்க மனைவி கலங்கியபடி அமர்ந்திருக்கிறாங்க. எதுக்காக நீ அழுகிறன்னு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேக்குறாங்க. அல்லாஹ்வினுடைய அழைப்பை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களை அடக்கம் செய்யறதுக்கும் உங்களை கஃன் செய்யறதுக்கும் கூட எந்த வசதியுமே இல்லைன்னு கலங்குறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சம்பவத்தை நினைவு கூர்றாங்க. ஒருமுறை நானும் மற்ற தோழர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட உட்கார்ந்து இருந்தோம். அப்ப எங்களை நோக்கி உங்கள ஒருத்தர் ஆள் அரவமற்ற ஒரு பகுதியில மரணிப்பாரு, அவருக்காக மூமின்களுடைய ஒரு கூட்டம் வரும், அவருடைய ஜனாசாவில் அது கலந்து கொள்ளும்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு முன்னாடி இருந்து போன மற்ற தோழர்கள் எல்லாரும் மக்கள் வாழக்கூடிய பகுதியில தான் மரணிச்சாங்க. இப்ப நான் மட்டும்தான் இந்த ஆள் அரவமற்ற பகுதியில மரணத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறேன். இறுதியா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய இறுதி மூச்சையும் நிறுத்தினாங்க. ஒருவேளை நான் மரணிச்சிட்டா என்னை கழுவி ஒரு துணியால சுற்றி பாதையின் ஒரு ஓரமா வச்சிருங்க, நிச்சயமாக யாராவது வருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல அவர்களது மனைவியும் செய்யறாங்க. தூரத்துல ஒரு வணிக கூட்டம் நடந்து வர்றத பாக்குறாங்க. அவங்க கிட்ட போய் உதவியும் கேக்குறாங்க. அந்த கூட்டத்தினுடைய தலைவரா இருக்கிறது யாருன்னா அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. அபூதர் அவர்களது உடலை பார்த்ததும் கதறி அழுகிறாங்க. அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், தபுக் போரின் போது இவர் தனியாக மரணிப்பார், தனியாக எழுப்பப்படுவார்னு சொல்லி அந்த முன்னறிவிப்பை நினைவு கூர்றாங்க. இறுதியா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நல்லடக்கம் செய்யப்படுறாங்க.